எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜூலை 8 இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதும், இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன டைரெக்ஷன் படி இருக்கா இல்லை வேறு எதுவும் மாறி இருக்கா அப்படிங்கிறதும், அப்படி இருக்கும்போது சேஞ்சஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் எப்படி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் டைரெக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுலேருந்து ரேஞ்ச் மூவ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை டு லோ அப்படில இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் டைரெக்ஷன் இன்றைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரேஞ்சில் ரிஸ்க் ஜோனு, இதுக்குள்ளே யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லெவலில் ரொம்ப முக்கியமாக நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் சொன்னது, மார்க்கெட்டில் ரேஞ்ச் போகுது அப்படின்னா ரேஞ்சில் நம்ம கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணுமா புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காலில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் காலில் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கீழே வந்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. 2 தான் நமக்கு கிடச்சிது. புட் ஆப்ஷனில் நான் ஃபோக்கஸ் பண்ணலை அந்த லெவலில். அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலராக ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக் அவுட் நடந்துச்சு. 25,580 லெவல் பிரேக் அவுட்டு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 25,520 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ நம்ம சேனல் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயம். ஸோ சேனல் ரெசிஸ்டண்ட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணணுன்றதுக்காக இங்கே அக்யூமுலேட் பண்ணினாங்க. ஸோ அக்யூமுலேஷன் முடிஞ்சுது, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் அடுத்து 25,580, 60, 80, 90, அப்புறம் இந்த 3 லெவலையுமே ரிவர்சல் டச் பண்ணி சின்ன சின்ன புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டாலும் அதுக்கப்புறம் தான் 25,900 to 26,000 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாகவே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தோம். 25,500 பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் அது கரெக்டாக 3 மணிக்கு இந்த லெவலில் வந்து நடந்தனால தான் அது பண்ண முடியல. ஸோ ஓகே, கேப் அப் ஆர் கேப் டவுன் எப்படி ஓப்பன் ஆனாலும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிளானை வச்சுக்கலாம். சப்போர்ட் லெவல் இப்போ ரீசெண்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகினா 25,400 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்து ஹை பிரேக் அவுட் ஆகும்போது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இந்த லெவல் இல்லாமல் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் 25,400 சப்போர்ட் எடுத்து போகும்போது கால் என்ட்ரி எடுத்துக்கலாம். 25,550 மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது கால் எடுங்க. ஏன்னா மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அப்படியே மூவாக ரேலியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட் எல்லாமே புல் பேக் லெவலில் ரெசிஸ்டன்ட் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து தான் போவோம். பை அண்ட் டிப் அப்படிங்கிற பேஸ் நம்ம எப்பயுமே சேஃபாக இருக்கும் இந்த லெவலில். ஒருவேளை இந்த லெவல் டேரெக்டாக ஓப்பன் ஆகி மேலேயே ரேலியாக என்ட்ரி போயிடுச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் விட்டுருங்க. மறுபடியும் ஒரு சின்னதாக கரெக்ஷன் இருக்கும். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயிலை வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து பையிங் சைடு தான், அப் சைட் மூவ் 26,000 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம டார்கெட்டாக ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம அடுத்தடுத்து நடக்க போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கானது. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 25,400 to 300 to 400 ரெண்டு ஸ்ட்ரைக்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவாங்க. நான் வந்து 25,300 ஸ்ட்ரைக்கு தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியை வந்து கேட்டிருந்தாங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அவுட்லைனாக சொல்லுங்கன்னு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரியான லெவல்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதோடைய மொமெண்டம் பாருங்கள், மேலே இப்போ கரெக்ஷன் ஒரு ஸ்விங் ஹை, அப்புறம் ஒரு சின்னதாக கரெக்ஷன், ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது நியூ ஹை, அதுக்கப்புறம் சின்னதாக ரேஞ்சு. அப்போ இந்த லெவலுக்கு இப்போ ரீசெண்டாக 27,200 பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த ஹை. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 57,600 வரைக்கும் போகலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் 57 அப்படிங்கிறது தான் நமக்கான சப்போர்ட் லெவல். ஸோ 57 சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த அதாவது 57,200லேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னாலும் நம்ம இங்கேருந்தே பை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு.
இந்த கீழே இறங்கி மேலே போகும்போது எடுத்துகிட்டா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை வச்சு ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாமல் 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கும்போது 600 வரைக்குமே ஹோல்ட் பண்ணணும். இதுக்கு இடையிலே வந்து கீழே மேலேன்னு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்து டிகே டைம் டிகேல ஸ்ட்ரைக் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். அதனால இந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. கீழே வந்து சப்போர்ட் எடுத்தால் தாராளமாக பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி கிளியர் க்ளோசிங் கால் ஆப்ஷன் எடுங்க. இந்த கேண்டிலோடைய லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் வந்து 57,600 வரைக்கும் மினிமம் டார்கெட்டாக வச்சுக்கலாம். சூப்பராக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 57, 57, 200 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரைக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.